ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வட்டார கல்வி அதிகாரி இந்த எக்ஸாமுக்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் நம்ம யூடியூப்பில் போட்டுட்ருக்கோம்ப்பா. இது வரைக்கும் 13 டெஸ்ட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இந்த 14வது டெஸ்ட்டுக்கு உண்டான கொஸ்டின்ஸ் நான் ஏற்கனவே கொடுத்துருப்பேன். அதுக்குண்டான ஆன்சர்ஸ் அண்டு மேக்ஸ்க்கு உண்டான அந்த எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது 14வது கொஸ்டின் வரைக்கும் நம்ம 13வது டெஸ்ட்டில் பார்த்துருப்போம். ஓகேங்களா? இப்போது இது 15வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். நீங்கள் இதெல்லாம் பிஎட்டில் படித்தது தான். ஓகேங்களா? இந்த டாபிக் எதுலேருந்து நான் எடுத்திருப்பேன்னா, நம்ம பிஓவில் 7th யூனிட்டில் ஆளுமை மற்றும் மதிப்பீடு அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். அதுலேருந்து தான் நான் கொஸ்டின் எடுத்திருப்பேன். ஓகேங்களா? ஆன்சர்ஸ் பார்க்கலாம். டேஷ் ஆளுமையின் நெறிமுறை பகுதி. இப்போது நம்மளுடைய பர்சனாலிட்டியை எது ரெகுலேட் பண்ணுது அப்படின்னா சூப்பர் ஈகோ. நீங்கள் இதை பற்றி டீட்டெயிலாகவே நீங்கள் படிச்சுருப்பீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 16வது கொஸ்டின், எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது யாருக்கு ஏற்படும் அப்படின்றது தான். இந்த கொஸ்டின் நான் எடுக்கும்போது இது வேணான்னு நினச்சேன். ஏன்னா இது நம்ம அடிக்கடி நமக்கு பிஎட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் நிறைய நமக்கு டெட்டில் இருந்தாலும் சரி, இதெல்லாம் நிறைய ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்க கொஸ்டின் இது. பெண்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒடிபஸ் காம்ப்ளெக்ஸ் ஆண்களுக்கு ஏற்படக்கூடியது. ஓகேங்களா? இதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படாது. நெக்ஸ்ட் ஃப்ராய்டின் ஆளுமையின் கட்டமைப்பை எதிர்த்தவர் அட்லர். இந்த மாதிரி கான்ட்ரவர்சியாக இருக்குது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஓகேங்களா? இவங்க இந்த ரெண்டு சயின்டிஸ்ட், அதாவது 2 சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க அப்படின்னா, இவங்க எந்த விதத்தில் இவங்க கூட கான்ட்ரவர்சி முரண்பட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ ஃப்ராய்டின் ஆளுமையின் கட்டமைப்பை எதிர்த்தவர் அட்லர். நெக்ஸ்ட் 19வது கொஸ்டின், புறத்தேற்று முறையின் ஏற்புடையும் தன்மையின் பரவல் அந்த டிஸ்ட்ரிபியூட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 0.5லேருந்து 0.8 வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் ரோர்சாக். இதுவுமே நீங்கள் கொஸ்டின்ஸ் டெட் கொஸ்டின் தான் பார்த்துருப்பீங்க. ரோர்சாக் இன்ஃப்ளான்ட் என்பது அந்த டெஸ்ட் எதுக்கு பயன்படுத்தக்கூடிய சோதனை அப்படின்னா புறத்தேற்று திட்ட சோதனை. புறத்தேற்று திட்ட சோதனை தான் இந்த இன்ஃப்ளான்ட் டெஸ்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 21வது கொஸ்டின், ரோர்சாக் மைத்தட சோதனை அந்த அட்டைகளுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னா 10. ஓகேங்களா? இதெல்லாம் சிம்பிளான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், டேஷ் புத்தகம் ஃப்ளாட் சோதனைக்கு அடிப்படையாக அமைந்தது. ஓகேங்களா? நான் என்னுடைய அந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் ஒவ்வொரு அந்த டெஸ்ட் கொஸ்டின் எடுக்கும்போதும் நான் ஏதாவது ஒரு புக்கு, அந்த புக்கு அதோடைய ஆத்தர் யாருன்னு சொல்லி அந்த கொஸ்டினை நான் கண்டிப்பாக செட் பண்ணியிருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு ஒரு அறிஞர்களை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னா அவங்க இது தவிர வேறு எந்தெந்த புக்ஸ் எல்லாம் அவங்க க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்காக தான் நான் அந்த கொஸ்டின் நான் எடுக்கிறேன். நான் ஒவ்வொரு வீடியோலுமே நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த ஆன்சர்ஸ் பற்றி சொல்லும்போது நான் இதை பற்றி கண்டிப்பாக அந்த புக்ஸை பற்றி சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா, டேஷ் புத்தகம் ஃப்ளாட் சோதனைக்கு அடிப்படையாக அமைந்தது அப்படின்னா சைக்கோ டயாக்னஸ்டிக் அப்படின்றது தான். ஓகேங்களா? சைக்கோ டயாக்னஸ்டிக் அப்படின்றது தான் இந்த ஃப்ளாட் சோதனைக்கு அடிப்படையாக அமைந்த புத்தகம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், 23வது கொஸ்டின், TAT அப்படின்றது திட்ட உளவியல் சோதனை. இது ஹென்றி முர்ரேவால் உருவாக்கப்பட்டது. அப்போது இந்த டேட்டை பற்றி நமக்கு தெரியும், இது யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 24வது கொஸ்டின், டேஷ் என்ற உளவியலாளர் CAT, இது TAT, இது CAT முறைக்கு முன்னோடியாக இருந்தார். ஓகேவா? இந்த கொஸ்டின்லாம் பாருங்கள் எப்படின்னு. இந்த டேட்டை யார் உருவாக்குனா, இந்த CAT முறைக்கு முன்னோடியாக இருந்தவர் யார் அப்படின்றது தான் டாக்டர். இது லியோ ஃபெல்லாக் அப்படின்றவர் தான் இந்த CAT முறைக்கு ஒரு முன்னோடியாக இருந்திருக்கிறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், CAT சோதனைக்கான வயது 3 to 10. நெக்ஸ்ட்டு
சொல் இணைத்தறிதல் சோதனையுடன் தொடர்புடையவர் வந்து கார்ல் யங். நெக்ஸ்ட்டு 27வது கொஸ்டின், ஆளுமையின் மொசைக் சோதனையை வந்து உருவாக்கியவர் சாட்டர்ஜி. ஓகேங்களா, இது வரைக்கும் நான் வந்து கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, நமக்கு மெயினான பிஓவை பொறுத்தளவில் இந்த சைக்காலஜியை ஒமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து இல்லைன்னு நினச்சிக்கோங்க. ஓகேங்களா, எந்த அளவுக்கு நீங்கள் டீப் ஸ்டடி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்கோர் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, நமக்கு ஒரு 30லேருந்து 31 கொஸ்டின் வரைக்கும் இந்த சைக்காலஜிலேருந்து நமக்கு கண்டிப்பாக வரும். அதுக்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடணும் அப்படின்றதான் விஷயமே இருக்குது. ஓகேங்களா, புரிஞ்சு படிங்க. சைக்காலஜியை பொறுத்த அளவில் வந்து நம்ம வந்து அந்த கண்டென்ட்டை படிச்சிருப்போம். ஆனால் எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. ஓகேங்களா, இப்போலாம் வந்து டைரெக்டாக நமக்கு கொஸ்டின் வந்து கேட்குறது கொஞ்சம் ரேர் ஆகிடுச்சு. ஓகேங்களா, நமக்கு வந்து அப்ளிகேஷன் மெத்தடு போயிட்டான். ஸோ அதுக்கு வந்து நம்ம புரிஞ்சு படிக்கணும். புரிஞ்சு படித்தா மட்டும்தான் உங்களால் வந்து இந்த பிஓ ஜாப் வந்து வாங்க முடியும். சைக்காலஜி மட்டும் இல்லை, எல்லா சப்ஜெக்ட்டுமே அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து படிக்கணும். ஓகேங்களா, இப்போது அடுத்தது வந்து மேக்ஸ்க்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 16 சென்டிமீட்டர் விட்டமுடைய கோளங்களிலிருந்து கிடைக்கும் 1 சென்டிமீட்டர் விட்டமுடைய சிறிய கோளங்களின் எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போது இது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2 விட்டம் கொடுத்துருக்குறாங்க. அப்போது இது வந்து ஒரு பெரிய விட்டம் நம்ம எடுத்துக்கணும், இன்னொன்று வந்து சின்ன விட்டம் எடுத்துக்கணும். அப்போ இது வந்து சிறிய கோளங்களோட எண்ணிக்கை வந்து கேட்டிருக்குறாங்க. ஓகேங்களா, இப்போது ஃபஸ்ட்டுக்கு நமக்கு என்ன பண்ணுன்னா எதை பற்றி கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். கோளம், ஓகே, அந்த கோளத்துக்கு உண்டான ஃபார்முலாஸ் வந்து தெரியணும். ஓகேங்களா, இந்த ஏரியாவை விட நமக்கு வேல்யூம் அந்த பார்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஏன்னா நமக்கு வந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் வந்து இந்த டாப்பிக்லேருந்து வந்துகிட்டே இருக்கும். நான் அதான் வந்து சொல்லியிருந்திருப்பேன், மேக்ஸுக்கு தனியாக ஒரு குட்டியாக ஒரு நோட்டு போடுங்க. நம்ம பிஓ ரிலேட்டடாக பிஓ மேக்ஸ் சிலபஸில் அது ரிலேட்டடாக என்ன ஃபார்முலாஸ் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நோட் பண்ணி வைங்க. டெய்லியுமே வந்து அதை மனப்பாடம் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து படிக்கக்கூடாது. நம்ம எப்போ மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போகிறோமோ அது வந்து நமக்கு ஒரு பேர்டனாக ஆன மாதிரி போயிடும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் டெய்லியுமே இதை என்ன பண்ணுங்கன்னா ஒரு டைம் வந்து நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வந்து படித்தாலும் சரி, இப்போ இன்றைக்கி மேக்ஸ் படித்தாலும் ஓகே, இல்லை நான் வந்து வேறு சப்ஜெக்ட் படித்தாலும் ஓகே, அந்த மேக்ஸ் ஃபார்முலாவை நீங்கள் டெய்லி ஒரு டைம் வந்து ரீட் பண்ணிவிட்டு அடுத்த சப்ஜெக்ட் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களை அறியாமல் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெமரியில் நின்றுடும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அதை வந்து செய்யுங்க. ஏன்னா மேக்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக ஸ்கோரிங் பேப்பர். ஏன்னா ஒவ்வொரு மார்க்குமே நமக்கு பிஓவை ஜாப்பை வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்டு தான். ஓகேங்களா, அப்போ எதையுமே நீங்கள் வந்து ஒமிட் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு டாப்பராக ஆகணும், நான் ஜென்ரலில் போயிடுவேன் அப்படின்ற மட்டும் நினைக்கவே கூடாது. நான் எப்போதுமே வந்து நான் வந்து கம்யூனிட்டியில் வந்து போயிடுவேன் அப்படின்னு நினைக்கவே கூடாது. நம்ம எப்போதுமே என்ன பண்ணோம்னா ஜென்ரலில் போகணும் அப்படின்னு தான் நினைக்கணும். ஓகேங்களா, நம்ம ஜென்ரலில் வந்து ஒரு 100+ ஸ்கோர் போட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஜாப். ஓகேங்களா, நமக்கு ஜென்ரலில் வராட்டியும் கூட கம்யூனிட்டியில் வந்துடும். ஸோ நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து எப்படின்னா கம்யூனிட்டியில் வந்துடும் அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது. ஜென்ரலில் நம்ம வந்து ஒரு ஆளாக வந்துடணும், டாப்பராக வரணும் அப்படின்றது தான் நம்மளுடைய எய்மாக இருக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம்ப்பா. பாருங்கள், கோலம். ஓகேங்களா, நம்ம கோலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போது பெரிய கோலத்தோடைய விட்டம் வந்து 16 சென்டிமீட்டர். ஓகேங்களா, இதை வந்து நம்ம கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம். அப்போது விட்டத்துக்கு வந்து என்ன டி அப்படின்றது தான் விட்டம். ஓகேங்களா, இப்போது டி அப்படின்றது வந்து என்னென்னா 2r. ஓகேங்களா, இப்போது டி வந்து கொடுத்துருக்குறாங்க 16ன்ட்டு. அப்போ ஆர் வேணும் அப்படின்னா t/2 அப்படி தானே. ஆர் வந்து வேணும் அப்படின்னாக்கா t/2, இதுதான் வந்து ஆர். இதுதான் நான் இங்கே வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஆர் வேணும் அப்படின்னா இந்த விட்டத்தில் பாதி தான் ஆரம். அப்போ 16/2 = 8. ஓகேங்களா, பெரிய ஆர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து சிறிய கோலம் கொடுத்துருக்குறாங்க, அதோடைய விட்டம் வந்து 1 சென்டிமீட்டர். அப்போது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 1ல் பாதி வந்து 1/2 அப்படி போட்டுக்கலாம். இல்லைனா இங்கே வந்து 0.5 அப்படி வந்து பாயிண்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பெருக்க இந்த மாதிரிலாம் கஷ்டன்றதுனால நம்ம அடிக்கிற மாதிரி ஈஸியாக 1/2ன்னு போட்டுக்கிறோம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு
இந்த கோலத்தோடைய கன அளவு, இதுக்கு உண்டான கன அளவு கண்டுபிடிக்கணும், இதுக்கு உண்டான கன அளவு கண்டுபிடிச்சி ரெண்டையும் வந்து டிவைட் பண்ணி போட்டால் நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ கோலத்தோடைய கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? V அப்படின்றது வந்து வேல்யூ ஈக்குவல் டு 4/3/r³ இந்த மாதிரி வந்து பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த சம்முக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? இப்போது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பெரிய கோலம் கொடுத்துருக்குறாங்க, சிறிய கோலம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த சிறிய கோலத்தோடைய அந்த எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ பெரிய கோலத்தோடைய கன அளவு டிவைடட் பை சிறிய கோலத்தோடைய கன அளவு. அப்போ இதை இங்கேயே வந்து நம்ம அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இதை நம்ம திருப்பி 4/3 × 22/7 அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் கொஞ்சம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆன மாதிரி ஆகிடும். எதெல்லாம் நமக்கு காமனாக இருக்கோ எல்லாத்தையுமே அடிச்சுக்கலாம். 4/3 அண்டு பை இது ரெண்டுமே காமனாக இருக்குது. ஸோ இங்கேயே வந்து நம்ம வந்து அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? பேலன்ஸ் இருக்குது கேபிட்டல் R³ பை இது வந்து ஸ்மால் R³. ஓகேங்களா? அப்போது இந்த ஆர்க்கு வந்து தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 8. இந்த ஆர்க்கு ஸ்மால் ஆர்க்கு 1/2. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நம்ம எழுதிக்கிறோம். அப்போது இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து பை 1/2 அப்படின்னு வந்துச்சுன்னா இது வந்து இப்படி மேலே போகும்போது என்னவாகும் அப்படின்னாக்க இங்கே வந்து 2/1 அப்படின்னு தலைகீழாக போகும். ஓகேங்களா? இங்கே வந்து ஏதோ சம்திங் ஒரு நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து 1/2 இந்த பை இருக்குது, இது வந்து டிவைடட் பை வகுத்தலில் இருக்குது. 1/2 அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து மேலே போகும்போது என்ன ஆகும்னா பெருக்கெல்லாம் மாறும், 2/1 ஆகும். இந்த 1க்கு வந்து வேல்யூ கிடையாது, அதுதான் நம்ம 2ன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஸ்டெப் வந்து புரிஞ்சிச்சுங்களா? கொஞ்சம் நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்க்கு இந்த 1/2 வந்து எப்படி இங்கே வந்து 2ன்னு போட்டிருக்காங்க அப்படின்னு கன்ஃபியூஸாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இங்கே வந்து 8³ × 2³. இங்கே வந்து பாருங்கள், இந்த 8 வந்து 3 தடவை போடுறோம், 2 3 தடவை போடுறோம். அதை பெருக்கி போட்டோம்னா ஆன்சர்ஸ் வந்து வந்துடும். அப்போ சிறிய கோலங்களுடைய எண்ணிக்கை வந்து எவ்வளோன்னா 4096 கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு சாதாரண கணக்கு தான். ஒரு கன சதுரத்துடைய கன அளவு வந்து 125 m³ எனில் அதன் பக்க அளவு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து டைரெக்டாக ஒரே லைனில் கூட ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த V அப்படின்றது வந்து என்ன? A³. இதுக்கு ஃபார்முலா வந்து என்னென்னா கன சதுரத்துக்கு A³. ஓகேங்களா? அப்போது A வந்து கேட்டிருக்காங்க. இப்போ A³ அப்படின்றது வந்து 125. அப்போ A என்னென்னா இந்த 125 வந்து 5 டைம் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இதை வந்து 125 நம்ம இது மாதிரி போட்டோம் அப்படின்னாக்க இதுக்கு வந்து டானா வகுத்தல்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி க்யூபு இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து 5 3 டைம் வருது. அப்போ நமக்கு ஒரு 5 A அப்படின்றது வந்து 5. இங்கே என்ன டெசிமீட்டர் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதுதான் நமக்கு ஒரு வேளை சம்மில் வந்து 5 டெசிமீட்டர் 5 மீட்டர் 5 சென்டிமீட்டர் இந்த மாதிரி கூட நமக்கு வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? நமக்கு என்ன அங்கே அளவு வந்து கொடுத்துருக்குறாங்களோ அதே அளவு தான் நம்ம அங்கே ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 3வது சம். ஒரு அடிப்பக்க வட்டத்தோடைய ஆரம் வந்து 4 சென்டிமீட்டர் ஓகே கொண்ட நேர்வட்ட கூம்பின் கன அளவு வந்து 16 சென்டிமீட்டர்³ எனில் அதன் சாய் உயரம் வந்து கேட்டிருக்காங்க. ஆரமும் கன அளவும் கொடுத்துட்டு அதோடைய அந்த எல் வந்து கேட்டிருக்காங்க. சாய் உயரம் அப்படின்னா வந்து எல். ஓகேங்களா? அது வந்து கேட்டிருக்காங்க. இப்போது ஒரு கூம்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு படம் வந்து போட்டுக்கிறோம். ஓகேங்களா? நம்ம எப்போதுமே இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறத விட ஒரு படமாக ஒரு டயக்ராமாக போட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து சயின்ஸாக இருந்தாலும் சரி இல்லை மேக்ஸாக இருந்தாலும் ஈஸியாக வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு கூம்பு வந்து போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இது வந்து H, இது வந்து R, இது வந்து L. ஓகேங்களா? அப்போது இது என்ன கேட்டிருக்காங்கன்னா சாய் உயரம் அப்படின்றது இப்படி இது வந்து Hன்றது உயரம், சாய் உயரங்கிறது இப்படி சாஞ்சுக்கிட்டு போகுது பார்த்தீங்களா? அதுதான் வந்து சாய் உயரம். அதுக்கு எல் இது. ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்கள் V இதுக்கு வந்து கூம்புக்கு வந்து கண்டிப்பாக அந்த கூம்பு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக்ப்பா. ஏன்னா ரிப்பீட்டடாக நமக்கு கூம்புலேயும் தான் கொஸ்டின் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு என்ன ஃபார்முலாம்னா கன அளவுக்கு வந்து V அப்படின்னா வேல்யூம் கன அளவுக்கு 1/3/r² H. ஓகேங்களா? இங்கே வந்து r³ போடக்கூடாது. இங்கே என்ன ஸ்கொயர்னா ஸ்கொயர்டு தான் போடணும். எந்த இடத்துல ஸ்கொயர்டு வரும் எந்த இடத்துல க்யூப் வரும் இந்த மாதிரி கன அளவுக்குலாம் நீங்கள் நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு தான் நான் டெய்லியுமே ஒரு கிளான்ஸ் வந்து நீங்கள் அந்த ஃபார்முலாவை பார்த்துட்டே இருக்கணும். R வந்து 4 நமக்கு சம்மில் கொடுத்துருக்குறாங்க. V அப்படின்றது 16/ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ எல் தான் கேட்டிருக்குறாங்க. ஓகேங்களா? இப்போது V வந்து 16
சாரி, இதை விட்டுருங்க. ஏன்னா இது வந்து வேண்டாம். ஓகேங்களா, இது வேண்டாம். இங்கே வந்து பாருங்கள், ஏன்னா இது டேரெக்டாக நம்ம அடிச்சிடலாம். அப்படிங்கும்போது எதுக்கு இந்த 22/7 போட்டுட்டு இப்போ இது வேணாம், டேரெக்டாக இங்கே வந்துடுங்க. இங்கே வந்து வின்றது 16 பை. ஓகேங்களா, இதுக்கு பதிலாக 16 பைன்னு போட்டாச்சு. இன்ட்டு 1/3 அப்படியே போட்டுக்கிறோம். இன்ட்டு ஆர் வந்து 4 இன்ட்டு 4. இந்த ஆரை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆறுனா 4 இன்ட்டு 4. அப்போ 4 இன்ட்டு 4ன்னு போட்டும் நீங்கள் வந்து இது மாதிரி கொண்டு வரலாம். இல்லை நீங்கள் நாங்கள் 16 அப்படின்னு சொல்லி போட்டும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா இது டேரெக்டாக நம்ம அடிக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். இன்ட்டு ஹச் நமக்கு தெரியாது. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணனா ஹச் வந்து கண்டுபிடிக்கணும். ஹச் கண்டுபிடிச்சா தான் இந்த சாய் உயரம் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ இந்த 16க்கு 16 அடித்தாச்சு, பைக்கு பை அடித்தாச்சு. பேலன்ஸ் இருக்கிறது என்ன 1/3 ஹச் மட்டும் தான் இருக்கும். அப்போ ஹச் இங்கிட்டு இந்த சைடு, அதாவது வந்து இங்கே வந்து இங்கே வந்து 1 இருக்குதா அர்த்தம். அப்படி தான். ஓகேங்களா, இங்கே வந்து 1 ஈக்குவல் டு h/3 அப்படின்னா இந்த இது வந்து இந்த சைடு போணுச்சுனாவே இது வந்து டிவைடட் பையில் இருக்குன்னா இந்த சைடு போனால் பெருக்கெல்லாம் மாறும். ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும் அப்படின்னா h = 3. அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன் டைரெக்டாக. ஓகேங்களா, அப்போது ஹச் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எல் நமக்கு வேணும். இந்த எல் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா √h² + r². இது வந்து ஃபார்முலா. அந்த மாதிரி ஃபார்முலாலாம் நீங்கள் என்ன பண்ணால் பாக்ஸ் போட்டு காமிக்கணும். ஓகேங்களா, அப்போ எல் ஈக்குவல் டு ஹச்சுக்கு வந்து 3ன்னு அப்ளை பண்ணணும். ஆருக்கு வந்து இங்கே 4 கொடுத்துருக்குறாங்க. 4 வந்து அப்ளை பண்ணுறோம். அப்போது இதை நம்ம வந்து போட்டோம் அப்படின்னாக்கா √25ன்னு வரும். அதை வந்து ஆட் பண்ணி போட்டோம்னா அப்போ இது வந்து 5. அப்போ எல் ஈக்குவல் டு 5 இதுதான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து ஃபார்முலாலாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து படித்தா மட்டும்தான் டக்குன்னு அப்ளை பண்ண முடியும். ஏன்னா கூம்பு அப்படின்றது கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்டெப்லாம் சேர்த்து வர மாதிரி தான் நமக்கு வந்து சம்மில் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, வால்யூம் வந்து வால்யூமோட அந்த ஃபார்முலா தெரியணும். இந்த சாய் உயரத்தோடைய ஃபார்முலா வந்து தெரியணும். அப்படி இல்லைன்னா வந்து எல்லை கொடுத்து ஹச் கேட்பாங்க, இல்லை ஹச்சை கொடுத்து எல்லு கேட்பாங்க, ஆர் கேட்பாங்க. அதுக்கு இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் வந்து டக்குன்னு தெரிஞ்சால் தான் ஸ்டெப்பை வந்து கம்மி பண்ணி உங்களால் வந்து கொண்டு போக முடியும். இல்லைன்னா இதிலையே நம்ம உட்காந்து இருப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு 4th சம் பார்க்கலாம். 4th சம் வந்து பாருங்கள், ஒரு உருளையின் ஆரம் மற்றும் உயரத்தின் விகிதம் வந்து 5:7. அதன் கன அளவு வந்து 4400 cm3. அப்போது அதோடைய ஆரம் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போது ஆரோட ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க, உயரத்தோட ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, அப்போ இதோடைய ஆரம் மட்டும் என்னன்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க. இது என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம அப்படியே எடுத்து எழுதிட்டோம். வேல்யூம் வந்து 4400 எழுதிட்டோம். ஆர் ரேஷியோ, ஹச்சோடைய ரேஷியோ வந்து கொடுத்துருக்குறாங்க, அதை அப்படியே நம்ம எழுதிட்டோம். ஓகேங்களா, இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா R/H ஈக்குவல் டு 5/7 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அந்த 5:7 வந்து 5/7ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, அப்போது நமக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா இங்கே வந்து R வந்து வேணும். ஓகேங்களா, R ஈக்குவல் டு 5. இங்கே ஆர் மட்டும் வச்சுக்கிறோம். இந்த 5/7 அப்படியே வந்துடுது. ஹச் வந்து இந்த சைடு போகும்போது பெருக்கலாக வந்துடும். ஓகேங்களா, அதுதான் இங்கே போட்டிருக்கேன். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னாக்க உருளைக்கு வந்து இதோடைய கன அளவுக்கு என்ன ஃபார்முலா r²H. ஓகேங்களா, இது பாக்ஸ் போட்டு காமிச்சிக்கோங்க. V ஈக்குவல் டு இங்கே வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க V 4400ன்ட்டு. இதை வந்து நம்ம அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். r²H ஈக்குவல் டு இந்த r²H தான் இந்த 4400 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இப்போது இந்த பைக்கு வந்து 22/7 இன்ட்டு இங்கே வந்து பாருங்கள் இன்ட்டு வந்து 5/7H. இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த பைக்கு பதிலாக 22/7 இன்ட்டு ஆர் வந்து என்னென்னா 5/7H. புரியுதா, 5/7H. அப்போ இன்னொரு ஆர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இன்னொரு 5/7H. இந்த r² முடிஞ்சிச்சா, அந்த r² வந்து இந்த 2 டைம் வந்து போடுறோம். இந்த ஹச்சுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இங்கே உள்ள ஹச் போட்டிருக்கோம். ஓகேங்களா, இங்கே வந்து 4400 இது இந்த 4400. இப்போ இது வந்து எதெல்லாம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22, இங்கே வந்து 2 22 44.
இந்த மாதிரி இங்கே சிம்பிளாக அப்படியே அடிச்சுக்கலாம். நீங்கள் இல்லைன்னா வந்து இதெல்லாம் இங்கிட்டு கொண்டுட்டு போயிட்டு இதை வந்து கீழே போட்டு கொஞ்சம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களால் அடித்து கொண்டு போக முடியுமோ அந்தளவுக்கு அடித்து கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு பெருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 4400 அப்படின்றத நான் இங்கே டைரெக்டாகவே அடித்து வந்து கொண்டு போயிருக்கேன். இந்த 5க்கு வந்து இந்த ஒரு 5க்கு என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே நான் இங்கே வந்து 4 5 20ன்னு போட்டிருக்கேன். அப்போ இன்னொரு 5 இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு 5 5 8 5 40. அப்போது இது எல்லாம் மேலே உள்ளது எல்லாமே அடி ஆகிடுச்சு. அப்போ கீழே உள்ளது அப்படியே இருக்கும். ஓகேங்களா. இப்போது இங்கே ஒரு ஹச், இங்கே ஒரு ஹச், இங்கே ஒரு ஹச். அப்போ ஹச் கியூப் ஈக்குவல் டு இங்கே 8 இன்ட்டு 7 இன்ட்டு 7 இன்ட்டு 7. இந்த ஸ்டெப் வேணாம், இந்த ஸ்டெப் வேணாம். ஏன்னா இது வந்து பெருக்கிலாம் நம்ம கொண்டு போக வேணாம். அடுத்த ஸ்டெப் நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர்ஸ் வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா. இந்த ஹச் கியூபை வந்து நான் என்ன இந்த ஹச் கியூப் அப்படியே வந்து வச்சுக்கிறோம். இந்த 8 கியூபை வந்து என்ன பண்ணேன்னா இதை வந்து இந்த 8ன்றதை வந்து நான் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா. ஆட்டோமேட்டிக்காக 7 இன்ட்டு 7 அது அப்படியே இருக்குது தான். இப்போது இந்த வந்து நமக்கு தேவை ஹச் தான். ஹச் ஈக்குவல் டு இந்த 3 2க்கு 3 டைம்ஸ் 2 இருக்குது பார்த்தீங்களா. அப்போ ஒரு டைம் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே வந்து 7 வந்து 3 டைம் இருக்குது, ஒரு டைம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அப்போ 7 14 ஹச் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 14ன்னு கிடச்சிருது. ஓகேங்களா. நம்ம இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது வந்து நம்ம போட்டோம்னா பெருக்கி அதை திரும்பி அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணி போடணும். அது வேணாம். ஓகேங்களா. இப்போது நமக்கு வந்து என்ன தேவைன்னா ஆர் வந்து கண்டுபிடிக்கிறது தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஆர் வந்து என்னென்னா நம்ம ஏற்கனவே இங்கே சொன்ன மாதிரி ஆர் ஈக்குவல் டு 5/7 இன்ட்டு ஹச். ஓகேங்களா. அப்போது 5/7 ஹச்சுக்கு பதிலாக 14 நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ஓகேங்களா. போட்டோம் அப்படின்னாக்கா I2 10. ஓகேங்களா. இந்த 10 தான் வந்து ஆரம்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஆர் வந்து எப்படி வருது அப்படின்னா நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சது இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. கண்டுபிடிச்சதில்ல, நமக்கு சம்மில் வந்து கொடுத்ததை நம்ம அப்படியே அப்ளை பண்ணி போடுறோம். ஓகேங்களா. R = 5/7. இந்த ஹச்சுக்கு பதிலாக தான் நம்ம வந்து 14ன்னு போடுறோம். ஓகேங்களா. அதாவது நான் சொல்கிறது வந்து நான் மேக்ஸ், அதாவது பேசிக். எனக்கு மேக்ஸ் வந்து கொஞ்சம் சிரமம் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்டுக்கு தான் நான் அந்த மாதிரி எக்ஸ்பிளைனை சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா. நீங்கள் வந்து மேக்ஸ் மேஜர் இல்லை நான் நல்லா மேக்ஸ் போடுவேன், நல்லா மேக்ஸ் வரும் அப்படிங்கிறவங்க இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா இந்த ஏரியா அண்டு வேல்யூம் 2 டாப்பிக்குமே நமக்கு ரொம்பவே வந்து முக்கியமான டாபிக். அதுலேயும் வேல்யூம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இந்த சம் வந்து எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்பெஷல்னு கூட நான் வந்து சொல்லியிருந்தேன். ஒரு கூடாரமானது உருளையின் மீது கூம்பு இணைந்த வடிவத்தில் உள்ளது. ஓகே. அப்போ உருளைன்னு வந்துச்சுனாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கூம்பும் அப்படியே கூட வந்துடும். ஓகேங்களா. அப்போ அந்த கூடாரத்தின் மொத்த உயரம் வந்து 13.5 மீட்டர். ஓகே. நெக்ஸ்ட் விட்டம் வந்து 28 மீட்டர். அப்போது அந்த உருளை பாகத்தோடைய உயரம் வந்து 3 மீட்டர் எனில் கூடாரத்தின் மொத்த புறப்பரப்பு. இப்போ இந்த மாதிரி சம்முக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டயக்ராம் வந்து போட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன கேட்டிருக்குறாங்க அப்படின்றத நமக்கு அப்போ தான் வந்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த சம் வந்து ஏன் எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, நான் வந்து டிஓ மெயின்ஸ் எழுதும்போது மேக்ஸ் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா. அப்போது எனக்கு இந்த சம் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. இந்த சம் வந்து கேட்டிருந்தாங்க. எனக்கு முன்னாடி உட்காந்துருந்த அந்த ஒரு சார் கூட எங்கிட்ட கேட்டார். நான் வந்து ஒரு இதில் வந்து ஒரு சிக்னலாக நான் வந்து சொன்னேன். இந்த மாதிரி உருளை வச்சு இப்படி மேலே வந்து அதில் வந்து பொருந்துற மாதிரி வந்து சொன்னேன். ஓகே மிஸ், நான் வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாரு. எந்தளவுக்கு போட்டார் என்னான்ட்டு அவர்கிட்ட கேட்டால் தான் தெரியும். ஓகேங்களா. ஓகே. இப்போது என்ன வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஒரு உருளை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு உருளை மேலே அந்த கூம்பு வந்து எப்படி அமைஞ்சிருக்குன்னா உருளை மேலே உட்காந்துருக்கு. ஓகேங்களா. அதுதான் நான் சிம்பிளாக சொன்னேன். ஒரு உருளை அதில் வந்து உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உருளை மேலே இந்த கூம்பு வந்து உட்காந்துருக்குது. ஓகேவா. இப்போது இதோடைய மொத்த அந்த அளவு வந்து எவ்வளோ அப்படின்னா அதோடைய உயரம் வந்து 13.5. இந்த 13.5ன்றது இந்த பாட்டத்துலேருந்து, அதாவது மேலேருந்து இந்த கீழே வரைக்கும் உண்டான அந்த ஹைட்டு. ஓகேங்களா. இதுதான் 13.5. அப்போ இந்த உருளையோடைய உயரம் வந்து 3ன்னு கொடுத்துருக்குறாங்க சம்மில். அப்போது நமக்கு இந்த கூம்போடைய உயரம் வந்து எவ்வளோன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும்.
ஓகேவா? ஏன்னா நமக்கு வந்து இதோடைய மொத்த புறப்பரப்பு கேட்குறாங்க. அப்போ புறப்பரப்பு அப்படின்னா இதோடைய வளைபரப்பு, இந்த கூம்போடைய வளைபரப்பு கண்டுபிடிக்கணும், இந்த உருளையோடைய வளைபரப்பு கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் ஜாயின் பண்ணோம்னா நமக்கு இந்த கூடாரத்தோடைய மொத்த புறப்பரப்பு வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? புரிஞ்சிச்சுங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த கூம்புக்கு தனியாக கண்டுபிடிக்கிறோம், இந்த உருளைக்கு தனியாக கண்டுபிடிக்கிறோம். இது ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணி போட்டோம்னா இதோடைய மொத்த புறப்பரப்பு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த மொத்த ஹைட்டு கொடுத்துருக்குறாங்க, உருளையோட ஹைட்டு கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு நம்ம இதை வந்து லெஸ் பண்ணி இந்த கூம்போடைய ஹைட்டு வந்து கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ இதுலேருந்து லெஸ் பண்ணி போட்டோம்னா 10.5ன்னு வரும். ஓகேங்களா? இப்போது இதோடைய விட்டம் வந்து 28 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டுக்குமே வந்து ஒரே விட்டம் தான். ஓகேங்களா? விட்டம் அப்படின்றது இது ஃபுல்லாக வரும். விட்டம் அப்படின்றது வந்து இது ஃபுல்லாக வரும். அப்போ இதில் வந்து பாதி தான் ஆரம். ஆரம்ங்கிறது 28ல் பாதி 14. அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து 14. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னா அந்த மொத்த புறப்பரப்புக்கு வந்து கூம்போடைய வளைபரப்புக்கு என்ன ஃபார்முலா பைஆர்எல் ப்ளஸ் உருளையோடைய வளைபரப்புக்கு வந்து 2/r(h). ஓகேங்களா? இதை வந்து பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு இந்த பைஆர்எல்லுக்கு வந்து ஆர் நமக்கு தெரியும் 14ன்ட்டு, எல் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போது எல்லுக்கு என்ன ஃபார்முலா √h² + r². ஓகேங்களா? இதையும் நீங்கள் வந்து பாக்ஸ் போட்டு ஒரு சின்ன சின்ன ஃபார்முலா வந்தாலும் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நீங்கள் வந்து காமிங்க. ஓகேங்களா? இப்போது ஹச் வந்து எவ்வளோ? இது வந்து கூம்புக்கு. ஓகேங்களா? நீங்கள் தனித்தனியாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். கூம்பின் வளைபரப்பு ஃபஸ்ட்டு தனியாக போட்டு கண்டுபிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் உருளையோடைய வளைபரப்பு கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி கூட போடலாம். ஓகேங்களா? நான் வந்து டைரெக்டாக போட்டிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூம்போடைய வளைபரப்பு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு வந்து என்ன தேவைன்னா எல் வந்து தேவை. அந்த எல் தான் வந்து √h² + r². ஓகேவா? இங்கே வந்து பாருங்கள், ஹச் வந்து நமக்கு 10.5ன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். நம்ம கண்டுபிடிச்சது இது ப்ளஸ் ஆர் வந்து இதுவும் வந்து நம்ம கண்டுபிடிச்சது தான், விட்டத்துலேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம் 14. ஓகேங்களா? இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி போட்டோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து பாருங்கள் 17.5 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்லாம் ரொம்ப முக்கியம்ப்பா. நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுறது. 17.5 சென்டிமீட்டர் எல் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போது மொத்த புறப்பரப்பு இது வந்து பை ஆர்எல் அப்படின்றது 22/7 இன்ட்டு ஆறுன்றது 14 இன்ட்டு எல் வந்து 17.5. இது வந்து கூம்போடைய வளைபரப்பு. இது தனியாக நான் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா? அப்போ இந்த ப்ளஸ் 2/RH. அப்போ 2 இன்ட்டு பைக்கு வந்து 22/7 இன்ட்டு ஆர் வந்து 14, ரெண்டுக்கு காமன் தான் ஆர், இன்ட்டு ஹச் வந்து 3, உருளைக்கு 3. கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? இதை மாற்றி போட்டிங்கன்னா ஆன்சர் வராது. 3. ஓகேங்களா? இப்போது இதை வந்து நீங்கள் இதில் எது காமனாக இருக்குது நீங்கள் இப்படியே கூட அடித்து கூட போடலாம். ஓகேங்களா? அந்த 7 நான் ஃபஸ்ட்டு அடிச்சுக்கிட்டேன். ஏன்னா 7 14 அப்படின்ட்டு ரெண்டுலேயுமே 7 வந்து அடிச்சுக்கிட்டேன். இப்போ இங்கே வந்து 22 இன்ட்டு 2 மட்டும் காமனாக இருக்குது, அதை நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 17.5 இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து 2 3 3 6 இருக்குது. ஓகேங்களா? அப்போ 22 இன்ட்டு 2 44 இன்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 23.5. இதை பெருக்கி போட்டோம்னா நமக்கு 1034 மீட்டர்² ஆன்சர் வரும். ஓகேங்களா? இந்த சம்மை நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு பிஓவில் கூட கேட்குறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஓகேங்களா? டிஓக்கும் பிஓக்கும் நமக்கு ரொம்ப வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இல்லை. ஏன்னா டிஓக்கும் கீழே ஒர்க் பண்ணுறவங்க தான் பிஓஸ். ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு திண்ம நேர்வட்ட கூம்பின் அடி சுற்றளவு வந்து 236 சென்டிமீட்டர். ஓகே, அதன் சாய் உயரம் வந்து 12 சென்டிமீட்டர் எனில் அந்த கூம்போடைய வலைப்பரப்பு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கூம்போடைய வலைப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா பைஆர்எல் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? பார்க்கலாம். சுற்றளவு கொடுத்துருக்குறாங்கப்பா, எல்லும் கொடுத்துருக்குறாங்க, வலைப்பரப்பு நம்ம அப்படியே அப்ளை பண்ணி போட வேண்டியதான். ஓகேங்களா? இப்போது நமக்கு 2/r வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுலேருந்து நமக்கு பைஆர் தான் தேவை. அப்போ பைஆர் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த ரெண்டை வந்து கேன்சல் பண்ணி போடுறோம். 2 வந்து அடித்து போட்டோம் அப்படின்னாக்க நமக்கு பைஆர் கிடச்சிரும் 118. ஓகேங்களா? அதை அப்படியே அப்ளை பண்ணி இந்த பைஆர் எல்லில் பைஆருக்கு பதிலாக அந்த 118 கண்டுபிடிச்சதையும் இங்கே வந்து எல் வந்து 12ஐயும் வந்து பெருக்கி போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இதை வந்து சும்மா சிம்பிளான சம் தான்.
அதுக்கு அடுத்தது வந்து பாருங்கள் 7வது சம். திண்ம நேர்வட்ட கூம்பின் ஆரம் அண்ட் உயரம் முறையே 7 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர். அப்போ ஆரம் வந்து 7, உயரம் ஹைட் வந்து 24. அதோடைய வலைப்பரப்பு அண்ட் மொத்த புறப்பரப்பு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? வலைப்பரப்பு பையாரல், மொத்த புறப்பரப்புக்கு நம்ம வந்து கண்டுபிடிச்சி போடணும். ஓகேங்களா? நான் ஏன் வந்து கூம்பு நான் நிறைய சம்மில் வந்து கொடுத்துருக்கேன்னா, கூம்பு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் நான் நிறைய இந்த சம்மில் வந்து 8 சம்மில் கூம்பு வந்து நான் அதிகமாக கேட்டிருக்குது. பாருங்கள், நம்ம கூம்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ R = 7, H வந்து 24. அப்போ L வந்து நமக்கு வலைப்பரப்புக்கு என்ன ஃபார்ம்லானா பையாரல். ஸோ L வந்து நமக்கு தேவை அப்படின்றதுனால நமக்கு L = என்னென்னா √(h² + r²). இதெல்லாம் பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. 24, அதாவது H வந்து 24, 7 வந்து R வந்து 7. ஓகேவா? இதை நம்ம பெருக்கி இதை வந்து கூட்டி போட்டோம்னா √625, 25 × 25. அப்போ L வந்து 25ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இதை நம்ம அப்படியே அப்ளை பண்ணி போட வேண்டியதான். 22/7 × 7 × இங்கே வந்து L வந்து 25. ஓகேங்களா? இந்த 7 கேன்சல் ஆகிடும். இந்த ரெண்டையும் பெருக்கி போட்டோம்னா பையாரல் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு புறப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, மொத்த பரப்புக்கு என்ன ஃபார்முலா பைஆர் L + R. ஓகேவா? ஃபார்முலா ரொம்ப முக்கியம். பைஆர் L + R. பைக்கு வந்து 22/7 × 7, எல்க்கு பதிலாக 25, இந்த ஆர் வந்து 7ன்னு போட்டிருக்கோம். இந்த 7 மேக்ஸிமம் இந்த 7 கீழே இருக்க 7லாம் வந்து கேன்சல் ஆகிற மாதிரி தான் நமக்கு வந்து வரும் மேக்ஸிமம் சம்மில். ஓகேங்களா? அப்போ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இங்கே 25 7ஐயும் வந்து ப்ளஸ் பண்ணி 32ன்னு போட்டிருக்கேன். இந்த 22ஐயும் இதையும் வந்து பெருக்கி போட்டோம்னா நமக்கு 704ன்னு சொல்லி மொத்த பரப்பு வந்து கிடைக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். அது வந்து உருளை. ஒரு திண்ம நேர்வட்ட உருளையின் மொத்த புறப்பரப்பு 1540 m². அதன் உயரமானது அடிப்பக்க ஆரத்தை போல 4 மடங்கு உயரம். ஓகேங்களா? ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. என்னென்னா அதோடைய உயரம் எப்படி இருக்குதானா அந்த அடிப்பக்க ஆரத்தை போல் 4 மடங்கு இருக்குது. ஓகேவா? அதுதான் நமக்கு இதில் கொடுத்துருக்கிற ஒரு இன்டிமேஷன். அப்போ வந்து உயரம் வந்து நம்ம என்னான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். உருளை H கொடுத்துருக்குற அந்த இன்டிமேஷன் படி H = 4R. மொத்த பரப்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போது மொத்த பரப்புக்கு நமக்கு ஃபார்முலானா தான் நமக்கு வந்து ஈக்குவல் பண்ணி போட முடியும். 2/R H + R. ஓகேவா? அப்போ 2 பைக்கு வந்து 22/7 × R வந்து அப்படியே நம்ம வச்சுக்கிறோம். ஓகேவா? ஹச்சுக்கு பதிலாக 4R நம்ம போட்டுக்கிறோம். 4R + R. ஓகேவா? இங்கே வந்து பாருங்கள், இது இந்த ஸ்டெப்பு வேணாம், இங்கே வந்துடுங்க நேரடியாக. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த இதில் வந்து ஆரை மட்டும் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இங்கே வந்து இதுலேருந்து டைரெக்டாக இங்கிட்டு வந்துடுங்க. இங்கே வந்து பாருங்கள், ஆரை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிறோம். இங்கே ஒரு 6 இருக்கா, 6 இன்ட்டு இது ப்ளஸ்ன்னு போட்டுறக்கூடாது. ஓகேவா? இது என்ன சிம்பிள் இருக்கோ நம்ம அப்படியே வந்து எழுதிக்கணும். இன்ட்டு இங்கே 4R ப்ளஸ்ஸுங்கும் போது நம்ம ப்ளஸ் பண்ணணும். 4R + R. அப்போ ரெண்டையும் வந்து கூட்டணும் அப்படின்னா 5R வரும். அப்போ அந்த 5R இங்கே இருக்கிறது ஒரு R. இதுக்கு இடையில வந்து இன்ட்டு பெருக்கல்னு இருக்குது. இதை அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். அப்போது இந்த 1540 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த பார்ட் ஃபுல்லாக இந்த சைடு கொண்டு போயிடும். அப்போ கீழே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் மேலே வந்துடும், மேலே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் கீழே வந்துடும். அவ்வளோதான். ஓகேவா? இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே டைரெக்டாக நான் அடிச்சிருக்கேன். ஏன்னா திரும்பி வந்து 5R² அப்படின்னு கொண்டு வந்து இது பண்ணுறதுதான் இங்கே டைரெக்டாக அடிச்சிருக்கேன். இங்கே வந்து 5 வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த 2 × 22 அடிச்சிருக்கேன். ஓகேவா? 2 × 22 அடித்தோம்னா நமக்கு 70 டைம் வரும். அப்போது இந்த 4×5 இதை வந்து நம்ம அடித்து போட்டோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து 7 டைம் வந்து வரும். ஓகேவா? இங்கே வந்து 7 டைம் வந்து வரும். இந்த 22 அடித்து போட்டால் இங்கே ஃபஸ்ட்டு இந்த 22 அடித்தா நமக்கு 70 டைம் வரும். அதுக்கப்புறம் இந்த 2 அடிக்கிறேன். ரெண்டாவது டைம் அந்த 2 அடித்தோம் அப்படின்னா 35 தடவை 70 வரும். அப்போ அதுக்கப்புறம் கடைசியில் தான் இந்த 5 எடுத்திருக்கேன். ஓகேவா? 4×5 இங்கே வந்து 7×5 35. ஓகேவா? உங்களுக்கு எப்படி உங்களுக்கு வந்து ஈஸியாக அடிக்க முடியுமோ அடிச்சுக்கலாம். இல்லாட்டா டேரெக்டாக நீங்கள் 5 கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அடிச்சுக்கலாம்.
இப்போ இங்கே வந்து 5 ஃபுல்லாகவே அடித்தாச்சு. இங்கே என்ன பேலன்ஸ் இருக்கும்னா வெறும் இங்கே வந்து இங்கே ஒரு ஆர் இங்கே ஒரு அப்போ ஆர் ஸ்கொயர்டு இருக்கும். இங்கே இது ஃபுல்லாகவே 7ன்னு வந்துருச்சு. இங்கே ஒரு 7 இங்கே ஒரு 7 இருக்குது. ஓகேவா? அப்போ இங்கே வந்து ஆர் ஈக்குவல் டு 7. இப்போ ஹச் தான் நமக்கு வந்து தேவை. ஹச் வந்து நமக்கு அந்த இண்டிமேஷன் படி ஹச் ஈக்குவல் டு 4r. அப்போ ஹச் ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஆர் வந்து 7. ஓகேவா? அப்போ 4 28. அப்போ உயரம் வந்து எவ்வளோ அப்படின்னா 28 சென்டிமீட்டர். ஓகேவா? இந்த மாதிரி தான்ப்பா கொஞ்சம் நீங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன கேட்டிருக்குறாங்க, நமக்கு நமக்கு ஒரு ஏதாவது பாயிண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்களா, நமக்கு இண்டிமேஷன், அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து தான் சம்மெல்லாம் வந்து சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்யூ. நமக்கு இன்னும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தொடர்ந்து படிங்க. கண்டிப்பாக யாரெல்லாம் தொடர்ந்து படிக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஜாப் அப்படின்றத நீங்கள் வந்து எழுதி வச்சுட்டு படிங்க. ஓகே, தேங்க்யூ.